நல்ல நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை திருப்புவோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கே வசனத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்திற்கு நீங்க மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் உங்களை என்ன செய்யுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். கவனிங்க, இந்த நாளும் செய்தியின் அதிசயம் தலைப்பு என்னன்னா, மரித்து விட்டேன் உயிரோடு இருக்கிறேன் சிலுவையினால் பெற்ற அதிசயம். அல்லேலூயா. நான் மரித்தேன், என் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நான் பாவத்திற்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களுக்கும் மரித்தேன். நான் உயிரோடு இருக்கிறேன். எப்படின்னா, சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே, சிலுவையினால் பெற்ற அதிசயம் இது. என்னுடைய வாழ்க்கை மரித்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் இந்த உலகத்துக்கு மரித்து விட்டேன். ஆனால் உயிரோடு இருக்கிறேனா? ஆமாம், உயிரோடு இருக்கிறேன். தேவனுக்கென்று உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு என்னை சிலுவையிலே அறைந்து இருக்கிறேன். எனக்குள் இருக்கிற எல்லா காரியங்களும் கிரியைகளும் உலகபூர்வமான காரியங்களும் சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது. இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே அதே வசனம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு நீங்கள் மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் உங்களை என்ன செய்யுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க? அல்லேலூயா. நாம் பாவத்துக்கு மரித்து இருக்கிறோமா? பாவம் நமக்குள்ளே இல்லாது இருக்கிறதா? உலகம் நமக்குள்ளே இல்லாது இருக்கிறதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மரிச்சிட்டிங்களா? பாவத்துக்கு மரிச்சிட்டிங்களா? உலகத்துக்கு மரிச்சிட்டிங்களா? உலகம் உங்களுக்குள்ளே இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விதையானது நிலத்திலே விழுந்து மடியாவிட்டால் அது என்ன செய்யாது, பலன் கொடுக்க முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நாம் அவரோட கூட மரித்தால் அவரோடு கூட என்ன செய்யலாம், ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த ஆளுகை செய்யணுன்ற வார்த்தை ரொம்ப விருப்பமான வார்த்தையாக இருக்கும். ஆனால் முன்னாடி அதுக்கு என்ன செய்யணும், எல்லா கிரியைகளுக்கும் பாவத்துக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றிற்கும் என்ன செய்திருக்கணும், மரித்தாதான் ஆளுகைக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். மரிக்க முடியாது, நான் மரிக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் விருப்பமானது, அதெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் மரிக்கலை, ஆளுகைக்குள்ளே போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறாரு. 2 ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஒன்று செம்மறி ஆடு, ஒன்று வெள்ளாடு. இப்போ இந்த 2 ஆடுகளில் ஒரு ஆடு ஆண்டவரை பார்த்து சொல்லுது, நீங்கள் எப்போ வஸ்திரம் இல்லாதவராக வந்தீங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, ஆண்டவரே நீங்கள் என்னைக்கு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போனீங்க, நாங்கள் உங்களை வந்து பார்க்கலன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கள் மேலே ஒரு குறை சொல்கிறீங்களே, நாங்கள் இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறது உமக்கு செய்யலைங்கிறது எப்படி அது நியாயம்? நீர் எங்கே வந்தீர்? நாங்கள் எப்போ உங்களை பார்க்காம போனோம்? இதெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லையே அப்படின்னு என்ன செய்கிறாங்க இந்த வெள்ளாட்டு கூட்டம் ஆண்டவரை பார்த்து கேட்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண் காண உன் அயலானுக்கு, உன் சகோதரனுக்கு, உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு, கஷ்டப்படுறான்னு தெரிந்தவனுக்கு, ஏழைக்கு நீ பார்த்தும் உனக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் நீ உதவாமல் போனே அல்லவா? அப்போ நீ அவனுக்கு உதவாமல் போல, எனக்கு தான் என்ன செஞ்ச, உதவாமல் போன. அவருக்கு நீ உன் கண்களை மறைக்கல, எனக்கு தான் உன் கண்களை என்ன செய்து கொண்டாய், மறைத்து கொண்டாய். நீ நல்லா இருக்கிற இடத்துல மட்டும் என்ன செய்கிற, ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல மட்டும் சேர்ந்து கொள்ளுகிற, ஒரு
காரியம் ஒரு ஏழை ஒரு துன்பப்படுகிற இடத்துல உன்னுடைய இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது. ஆமாம், ஆண்டவர் அதை அந்த ஜனங்களுக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். வேதத்திலே கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார், செம்மறியாடு வெள்ளாடு. ஆமென். கிறிஸ்துவ ஜீவன் என்ன தெரியுமா? பலன் எதிர்பாராம உதவி செய்கிறது தான் கிறிஸ்துவ ஜீவி. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தானே சொல்கிறான், கடமையை செய், பலன் என்ன செய்யாத. ஆமென். எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. அந்த மனிதனிடத்துலேருந்து பலனை எதிர்பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடுவீங்க? மனிதனுக்கு நீங்கள் என்ன செய்யலை. இதை ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. ஒரு முடியாத ஒருத்தர் வராரு, ஏதோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு காசு கேட்குறாங்க, யாரோ ரோட்டில் எங்கேயோ பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க, திரும்பி தருவாங்களா? சார் உங்கள் அட்ரஸ் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் வீடு அட்ரஸ் சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிடறேன், ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன், தருவாங்களா? தருவாங்கன்னு சொல்லியா தரீங்க? இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சில காரியங்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கறது போல் என்ன செய்யணும்? நடக்கணும். நம்ம அவரோட கூட பிழைக்கணும். அப்படின்னா அவரோட கூட இந்த உலகத்திற்கு மறிக்கணும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு மறிக்கணும். தேவன் நம்ம இடத்துல செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் விளக்கணும். அப்படி நாம் விளக்குவோமானால் நாம் பிழைத்திருக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். 12வது வசனம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை. அல்லேலூயா. நாம் அவரை மறுதலித்தால் என்ன பாஸ்டர், அவர் எனக்காக சிலுவையில், எனக்காக ரத்தம், எனக்காக சிலுவை அடி ஆணி ஏர் உள்ளப்பட்ட நிலம், இப்படிலாம் மறுதளிப்பாரா பாஸ்டர்? எஸ், 100% மறுதளித்தால். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நம்ம கிருபையின் நாட்களில் இருக்கிறோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிருபை நாட்களில், ஆமாம், அப்போது முன்னாடி ஆண்டவர் பிரத்யேகமாக வெளிப்பட்டார், அப்புறம் இருண்ட காலம், இப்போ கிருபையின் காலம். இப்போ கிருபை காலத்தில் இருக்கிறோன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம முடிவு காலத்துக்கு நேரம் செஞ்சிட்டோம், ரொம்ப கிட்டே நெருங்கி வந்துட்டோம். அல்லேலூயா. உலகத்தில் அங்கங்கே என்ன நடக்குதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடைய சுவாரஸ்யம் புரியும், அதோடைய உண்மைத்துவம் புரியும். ஆமென். கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. கேள்விப்படுறீங்களா? கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக யுத்த செய்தி என்ன செஞ்சிட்ருக்கு, 1 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து என்ன செய்யுது, இப்போ தாக்குது. ஈரானும் அது ஒன்று மட்டும், அதுவும் அவனும் சும்மா இருக்க மாட்டேன், திருப்பி அவனும் என்ன செய்கிறான், தாக்குறான். இப்போ ஒருத்தர் ஒரு கணிப்பு கணிச்சிருக்கிறாங்க, 3ஆம் உலக போருக்கு இதுதான் என்ன செய்யுது, இப்போ அடித்தளமாக என்ன செய்யுது, இந்த போர் தான் இருக்க போகுது. இதை வச்சு தான் மீதி இருக்கிற எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போர் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு சொல்கிறாங்க. கவனிங்களேன், என்னவோ உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினச்சி விட்றாதீங்க. பைபிளில் சொல்லப்பட்டது தான் என்ன செய்யுது, நடக்குது, நிறைவேறுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும், நாம் அவரை மறுதலித்தால். இது கடைசி கால செய்தி. ஆண்டவர் கூட நீங்கள் பாடுகளை சகித்திட்டீங்க அப்படின்னா ஆளுகைக்குள்ளே போயிடலாம். இல்லை, ஐயோ இதெல்லாம் என்னால் சகிக்க முடியாது, இதை எப்படி என்னால் தாங்க முடியும், இந்த வேதனை முடியாது இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாயிரும். நான் 1 நாள் சகிப்பீங்க, 2 நாள் 3ஆவது நாள் முடியலை அப்படின்ட்டு முடிஞ்சு. அவர் சொல்கிறாரு, ஆளுகைக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆண்டவரை எங்களுக்கும் திறக்க வேண்டும் அப்படின்னாலும் என்ன செய்யாது, திறக்காது. அவரை நீங்கள் மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார். 13ஆம் வசனம் அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியுதுல்ல, இந்த வசனம் வாசிக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியுது. அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராக என்னை கொண்டு போயிடுவார். இது பாசிட்டிவான வார்த்தை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உண்மை இல்லாதவர்களா, நாம் உண்மை இல்லாதவர்களாக என்ன செய்கிறோம் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நாம் உண்மை இல்லவராக இல்லை,
ஆனால் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து இப்படி இருந்தால் தான் உனக்கு பரலோகம் திறக்கப்படும், பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்யலாம், ஆண்டவருக்குள்ளே நீ உண்மையாக வாழ்ந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படலாம், இந்த அவர் சொல்லி வச்சிருக்கிறார்ல அவருடைய நீதிகளை, அதில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதில் நாம உண்மை இல்லாதவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லிய கற்பனை கட்டளைகளில், அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். தான் சொன்னதை ஒரு விசை சொல்லி இரண்டாவது விசை என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். அவர் சொன்னதிலே உண்மையுமாய் உத்தமமாய் அவர் காணப்படுவார். அவர் தேவன். அல்லேலூயா. அவர் கடவுள். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், ஒழுங்குபடுத்தினவர், சீருள்ளவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர். அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் என்னை நானே மறுதலிக்க மாட்டேன், நான் சொல்லிய வார்த்தையிலிருந்து நான் மாறவும் மாட்டேன். அல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய டோட்டல் இந்த லைஃப்பில் நீங்கள் உயிர்த்தெழுதல் வாழ்க்கை வாழணும், ஒரு மறுரூபம் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த சிலுவையினால் அந்த அதிசயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்போ பாவத்துக்கு மரித்து ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ, நான் பாவத்துக்கு மரிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஞானஸ்நானத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ, அன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், பாவத்துக்கென்று கர்த்தர் உங்களை மரிக்க ஒப்பு கொடுத்தபடினாலே உங்களை கர்த்தர் மரிப்பதற்குண்டாக மட்டும் விடலை, மீண்டும் உயிரோடு என்ன செய்தார், அவருக்குள்ளாக எழுப்பி உங்களை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆளுகை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். அதிசயத்தை நான் செய்ய விரும்புகிறேன், நான் அதிசயத்தை செய்ய விரும்புகிறேன். இப்பாவத்துக்கு மரித்திருந்தால் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம் செய்ய விரும்புகிறேன், அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறேன், என்னோடு கூட பாடுகளை சகித்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் நடக்கணுமா, கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உலகத்துக்கு மரிச்சிருங்க, பாவத்துக்கு மரிச்சிருங்க, உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களுக்கும் மரிச்சிருங்க. மரித்தால் ஒழிய, விதை செத்தால் ஒழிய பலன் கொடுக்க மாட்டாது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்கள். 1 அழியாதது, 2 மாசற்ற, 3 வாடாத. இது 3ம் சுதந்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 3ம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற சுதந்திரம். என்ன சுதந்திரம்? அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரம். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை அழகாக வைக்கிறாரு, ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை இருக்குது, செத்த நம்பிக்கை. ஆமே. ஜீவனுள்ள நம்பிக்கை ஒன்று இருக்குதுன்னா செத்த நம்பிக்கைன்னு ஒன்று என்ன செய்யணும், இருக்கணும். எது ஜீவனுள்ள நம்பிக்கை, எது செத்த நம்பிக்கை அப்படின்னா, அழியாத மாசற்ற வாடாத நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அழிகிற, மாசுள்ள, அப்புறம் வாடி போகிற காரியங்கள் இந்த உலகத்தை சார்ந்தது. அழியாத, வாடாத, அப்புறம் மாசற்ற காரியம் நித்தியத்துக்கு சார்ந்தது. ஆமென். ஆதாம் ஏவாள் தோட்டத்தை உருவாக்கப்பட்ட போது நித்திய வாழ்க்கைக்கு நேராக உருவாக்கப்பட்டாங்க. எப்போ பாவம் உள்ள வந்ததோ அப்போ அழிவுக்குண்டான உலகத்துக்கு நேராக என்ன செய்கிறார்கள், இடம் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. விளங்குறவங்க, அழி உள்ளது, அழிவில்லாதது, 2 காரியங்களை உங்களுக்கு பிரிக்க விரும்புகிறேன். நித்தியத்தில் அழிவில்லை, மாசு இல்லை, அப்புறம் வாடுகிற காரியம் அல்ல. ஆனால் நாமளும் நீங்களும் வாழ்கிற இந்த உலகத்தில் அழிவு உண்டு, மாசு உண்டு, அப்புறம் வாடி போகிற காரியம் உண்டு. இப்போ நம்ம இது 2த்தில் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்?
நீங்கள் அழியாதது, வாடாதது, மாசற்றதுன்னா ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நேராக என்ன செய்கிறீங்க? உங்களுடைய பாதையை, உங்களுடைய கண்களை திருப்புகிறீங்க. இல்லை இதான் இப்போ காண்கிற பார்க்கிற இந்த காரியங்களில் என் இருதயம் இருக்கிறது, நான் உலகத்தை விட்டு இன்னும் வேறு பிரியலை, உலகத்தை விட்டு நான் இன்னும் மேலே வரலை, உலகம் எனக்குள்ளே இருக்கிறது, என்னால் வேறு பிரிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் அழிந்து போகிற, மாசுள்ள, வாடி போகிற காரியத்துக்கு நேராக என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எல்லாருமே இப்போதைக்கு வாடி போகிற, மாசுள்ள அந்த காரியத்தில் தான் என்ன செய்கிறோம்? பாதிக்கு மேலே இருக்கிறோம். கால்வாசி தான் இப்போதைக்கு. நான் லிட்ரலாக பேசுகிறேன், ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன். 100%, 70% உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, உலக ஜீவியம் ஆண்டவருக்கு வெறும் 30-40% தான் என்ன செய்திருக்கிறோம்? கொடுத்துருக்கிறோம். மீதி 60-70% இந்த உலகத்தோடு தான் ஐக்கியம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு பேட்டி ஒரு நபர் மூலிமா தெருக்குள்ளே போய் இந்த கிறிஸ்டியனிட்டியாக இருப்பாங்கள்ல, கிறிஸ்டியானாக போவாங்க, சர்ச்சை முடிஞ்சு போவாங்கள்ல, அப்படி போகும்போது அவங்களுக்கெல்லாம் பேட்டி எடுத்தாங்களாம். நீங்கள் இன்றைக்கி என்ன செய்தி கேட்டீங்க? இன்னைக்கா ஏதோ செய்தி கொடுத்தாரே, செய்தி நல்ல செய்தி, ஆனால் நான் அப்புறமா சொல்கிறேனே ரெண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 70% மக்கள் யாருக்கும் செய்தி என்னென்னு என்ன செய்யலை. அல்லேலூயா. ஆகவே கூட்டம் முடிந்தவுடன் நான் வாசலில் நின்று, இன்று என்ன தலைப்பு, நேற்று என்ற தலைப்பு என்று கேட்டால் நம்மில் எத்தனை பேர் சரியாய் சொல்வோமோ நாமே நித்திய ஜீவனை. அல்லேலூயா. கவனிங்க, சபை அப்படி தான் என்ன செஞ்சிட்ருக்கு இப்போ உலகம் முழுசும். கிறிஸ்துவ ஜனங்கள், கிறிஸ்துவ மக்கள் இப்போ அப்படி தான் என்ன செய்கிறாங்க? 70% மேலே கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் இல்லை. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒருவனை தேடினேன் ஒருவனையும், அதாவது செவரை அடைக்கிறதுக்கு, திறப்புல நிற்கிறதுக்கு ஒருத்தனை தேடின ஒருவனையும் காண, உத்தமன் ஒருவனும் இல்லை. ஆண்டவரே என்ன செய்கிறாரு? அவர் கண்ணை வச்சு தேடி பார்த்தே சொல்கிறாரு, ஒருத்தன் கூட என்ன செய்யலை. ஆமென். அல்லேலூயா. உத்தமனுக்கும் சன்மார்க்கனுக்குமே வாசல் தான் அப்படின்னா பாவிகளும் துரோகிகளும் எங்கே நிற்பான்? கவனிங்க, நம்ம எச்சரிக்கை அடைய வேண்டிய நாட்கள். சும்மா நாமளும் அந்த ஏதோ கடமைக்காக பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதிலே பிரயோஜனமே அல்ல. ஆமென். நம்முடைய இருதயம் பைபிளை, வசனத்தை, தேவனை, கர்த்தருடைய கிரியைகளை, ஜீவனுள்ள நம்பிக்கையை பிடித்ததாக இருக்கணும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் நிற்கணும். நானும் கிறிஸ்தவன், நானும் ஆண்டவரை தேடுறேன், எனக்கும் ஆண்டவருடைய சபைக்கு போயிட்டு வரேன், நானும் அப்படி தான் இருக்கிறேன், நானும் கிறிஸ்டியன் தான் சொல்கிறதுனால அல்ல. எவன் ஒருவன் அதை கேட்டு அதன்படி தன்னை நடத்துகிறானோ, தன்னை அதன்படி சரி செய்கிறானோ, அவனே கர்த்தருக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப மனசு பாரத்தோடு பேசுகிறேன். நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்டால் அடுத்து டான் என்ன செய்யணும்? அடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க முன்னாடி வந்துடணும் சர்ச்சில். ஆமென். ஆமாம், கேமராமேனுக்கு சேர் போட சொல்லியிருக்கிறேன். இந்த மாற்றி விடுற வேலையே இருக்கக்கூடாது. எல்லாம் வாலிப பசங்களும் என்ன செஞ்சிடணும்? ஃப்ரண்ட்டில் முன்னாடி வந்துடணும். நம்ம சபையில் திரியேக தேவ எழுப்புதல் ஆலயத்தில் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, சபையில் நடக்கிற வாலிப கூட்டத்துக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளை என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. இது சபையுடைய கட்டளை. ஆமென். உங்கள் பிள்ளை என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளை டூர் போகுது, இங்கேருந்து பைக்கில் ஏற்றிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு திருப்பியும் ஸ்கூல்லேருந்து என்ன செய்கிறீங்க? கொண்டு வீட்டுக்கு வரீங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை பாஸ்டர், நானும் வாரத்துக்கு ஒரு முறை அப்படி சொல்லலை, மாதத்துக்கு ஒரு முறை தான் யூத் மீட்டிங் ஒன்று என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள்
அவருடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு விட்டுட்டு கடைசி நாட்களில் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, நான் இனிமேல் டைரியில் எழுத போகிறேன். தினந்தோறும் டைரி என்ன செய்ய போகிறேன்? நோட் பண்ண போகிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சபையில் ஆண்கள் கூட்டம் என்ன செய்யுது? அல்லேலூயா, அல்லேலூயா. வியாழக்கிழமை ஆளே இல்லையான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆளே இல்லையா? அல்லேலூயா. நான் உங்களை வேலையை விட்டுட்டு வர சொல்லலை. நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ப்ரேயர் இருக்குன்னா உங்கள் இருதயம் ஆலயத்தில் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. நாட்கள் கடைசி. உலகத்தின் எல்லா காரியங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டவெல்லாம் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. நாட்களை அறிந்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து இது சரி இது தவறு என்று அறிந்து கொள்ளுகிற ஆண்டவர் பகுத்தறிகிற ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றிருக்கிறோம். 7 அறிவு, எல்லாம் 6 அறிவு 7 அறிவு. மனுஷனுக்கு எத்தனை அறிவு? அல்லேலூயா. 7வது அறிவு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. 8வது அறிவு பகுத்த அறிவு. அல்லேலூயா. நீங்கள் நானும் 8 அறிவை பெற்று இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 8 அறிவு ஆமென் பெற்றிருக்கிறோம். அதை கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி கொண்டு வருகிறோம், எப்படி இருக்கிறோன்னு பொறுத்து என்ன செய்யுது? இருக்குது. ஆமென். கவனிங்க. நான் மரித்து விட்டேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். காரணம் சிலுவை. காரணம் தேவனுடைய இரக்கம். காரணம் தேவனுடைய அனாதி தீர்மானம். உங்களை என்னை ரட்சித்து இந்த இடத்துல உட்கார வைக்கணும். இந்த நாளில் அவருடைய வார்த்தையை கேட்கணும். இந்த 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். நீங்கள் வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்தப்படுகிறீங்க. தினந்தோறும் என்ன செய்யுங்க? ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. தினந்தோறும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆமாம், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் உங்களை. அவருடைய சபைக்கு உள்ளே வரும்பொழுதே உங்களை ஒரு மகிமையினால் மூடுகிறார். நீங்கள் வரும்பொழுது எப்படி வரீங்களோ போகும்போது அப்படி போகிறது இல்லை. வேணால் நீங்கள் வரும்போது யோசித்து பாருங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் முடிஞ்சு போகும்போது எப்படி போகிறீங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். மாற்றத்தோடு தான் கடந்து செல்வீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மாறுதலுக்குள்ளே நடத்துகிறார். மறுமாற்றத்துக்குள்ளே மறுரூபத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்களை சிந்தையை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கர்த்தரை சார்ந்து கொள்ளட்டும். நான் உலகத்துக்கு மரித்தே ஆக வேண்டும், பாவத்துக்கு மரித்தே ஆக வேண்டும், உலக கிரியைகளுக்கு மரித்தே ஆக வேண்டும். நான் நல்ல விதையானால் கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே நான் செத்தே ஆகணும். நான் இந்த உலகத்துக்கு மரிக்கவில்லையானால் எனக்கு நித்தியத்திலே பங்கு இல்லை. அல்லேலூயா. நான் பாவத்துக்கு மரிக்கவில்லையானால் எனக்கு கர்த்தரிடத்திலே பங்கு. சபைக்கு வரலாம், ஆராதனைக்கு வரலாம், கலந்து கொள்ளலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உன்னை அறியேன். கடைசி நாட்கள் அந்த வார்த்தையை கேட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உம்முடைய நாமத்தில் இதெல்லாம் செய்தோம் அதெல்லாம் செய்தோமே. கர்த்தர் ஒரே வார்த்தையை சொல்கிறார், உன்னை அறியேன். கடைசி நாட்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நினைச்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு நான் மரித்தே ஆக வேண்டும். சிலுவை என்னை அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டுமானால் நான் என்னை பாவத்துக்கு மரிக்க ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 8:11 வாசிக்கலாம், முடிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன எதையுமே என்னால் மாற்ற முடியல பாஸ்டர். இந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியல, பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, இந்த 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 சினிமாவை விட்டு வெளியே வர முடியல, இந்த சீரியலை விட்டு வெளியே வர முடியலை, இன்னும் இதை விட்டு வெளியே வர முடியல, அதை விட்டு வெளியே வர. ஒரு அம்மா சொன்னாங்க, என்னால் வெத்தலை பாக்கு போடாமல் இருக்க முடியலை அப்படின்னாங்க. அவங்களால அது விடவே முடியலை.
பார்க்கப்படாம என்னால் இருக்க முடியாது, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் முடியல அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது அது பெரிய விஷயமா தெரியுது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களால் எதுவும் முடியலனாலும் ஒன்றே ஒன்று செய்யுங்க, ஆண்டவரே உங்கள் நல்ல ஆவியானவர் எனக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தொழிந்த எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தார். அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா போதும். அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் வாஞ்சித்து, ஆண்டவரே எனக்குள்ளே வந்துடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டா போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதைப் போல உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் நான் உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. நான் மீண்டும் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி முடிந்த முழங்கால் படிடலாமா? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு விஷயம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல போகிறோம், என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரே நிமிஷம், ஒரே விஷயம். அல்லேலூயா. நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. ரெண்டு கரங்களை கூப்பி சொல்லுவோமா? என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கோ, இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கோ. உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனே, உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனே, உங்க வல்லமை இழந்தேனையா, உங்க வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வ. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, என்னை மன்னி தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிர. இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கோ. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனே, துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனே, உம்மை நினையாது தூர போனே, உம்மை நினையாது தூர போனே, என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை இயேசுவே என் தெய்வ. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, என்மே மனம் இறங்கோ, இயேசுவே என் தெய்வ. ஓ ரமணதனா, என்மே மனம் இறங்கோ. நல்ல தகப்பனே, அப்படி ஆணிப்பா இந்த கரங்களிலே சபை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா,
பரிசுத்தமும் பிழையற்றதும் கரையற்றதுமாய் ஜீவனுள்ள சபையாய் உம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்த ஆண்டவரே சபையை ஒப்பு கொடுக்கிறப்பா. யாரெல்லாம் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து உடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்களோ ஒவ்வொரு இருதயத்தோடும் உடைய கரம் இருப்பதாக. உடைய ஆணை பாய்ந்த கரத்திலிருந்து வழிகிற இரத்தத்தினால் ஒவ்வொரு பாவங்களையும் கழுவி சுத்திக்கிறீங்க. இவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ, இவனுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படியாய் ஒவ்வொருடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்படட்டும். இந்த நாளில் நம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படியாய் தூய்மையாக்கும்படியாய் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அலசை வாடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே.